இந்த சேனலுக்கு புதுசுனா அப்படியே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜி ப்ரோக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து சாம்சங் கேலக்ஸி M31s வந்து 128GB 8GB ரேம் வேரியண்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது சாம்சங் ஷாப்பில் இருந்து தான் வாங்கினேன். சரி, ஃபஸ்ட் நம்ம இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிடலாம். பேக்கேஜை நான் இதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். ஒரு நைட் 1 மணி அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். எனக்கு இது வந்து சேர்றதுக்கு 5 days தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. ஃபாஸ்ட் டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நான் வாங்கினது வந்து மிராஜ் ப்ளூ. நம்ம உள்ளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக்ஸ் பண்ணோடனே உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. சேட் கிளிக் பைன்னு சாம்சங் ஷாப் அப்படின்னு போட்டிருக்கு. சேட் கிளிக் பைன்னு. சரி, நம்ம இப்போ இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த சைடு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட் பண்ணிடலாம். இதையும் பண்ணியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்குள்ளே வந்து செல்ஃபோனுடைய ஒரிஜினல் பாக்ஸ் இருக்குது, M31sன்னு. சரி, இப்போ நம்ம இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். மேலே வந்து சாம்சங்னு இருக்குது, இங்கே சாம்சங் M31sன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து இங்கே வந்து நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, மொபைல் ஃபோனு அதை பற்றி போட்டிருக்கு. இதோடைய எம்ஆர்பி வந்து 24,999 போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வாங்கினது வந்து 22,500. அதுக்கடுத்து வந்து 1 மொபைல் ஃபோனு, 1 அடாப்டர், 1 கேபிள், 1 எஜெக்ஷன் பின், 1 மேனுவல்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து கீழே வந்து மேனுஃபேக்சர்டு பை சாம்சங் இந்தியா, மேட் இன் இந்தியான்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ இந்த சைடு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சைடு வந்து இந்தியன் சிம் கார்டு ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த QR கோட் சைடில் வந்து சாம்சங் கேலக்ஸி M31sன்னு இருக்குது. அதுக்கடுத்து இந்த சைடில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த சைடில் வந்து அவைலபிள் மெமரி கெப்பாசிட்டி இந்த போட்டிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரேம் வந்து 8GB, ரோம் வந்து 128GBன்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்து IMEI நம்பரு, பார் கோடு அதெல்லாம் இருக்குது. சரி, நம்ம இப்போ இதை குவிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல இதை கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்துருச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு சிம் எஜெக்ஷன் டூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உள்ளுக்குள்ள வந்து குவிக் ஸ்டார்ட் கைடுன்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸு. அதுக்கடுத்து வந்து வாரண்டி கார்டு இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. இங்கே எஜெக்ஷன் பின் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோன் இருக்குது இங்கே. இப்போ நம்ம ஃபோனை வெளியே எடுத்துடலாம். ஃபோன் வந்து ஒரு பிளாஸ்டிக் சீல்டு கவரில் இருக்குது. நான் வாங்கினது மிராஜ் ப்ளூ. சரி, ஃபஸ்ட் நம்ம இதை பூட் பண்ணிடலாம். வந்துருச்சு சாம்சங் கேலக்ஸி பவர்ட் பை ஆண்ட்ராய்டு. இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே வந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங் மாதிரி டைப் சி டு டைப் சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 25 watts அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி அடாப்டரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இங்கே வெறும் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபோனு. லெட்ஸ் கோன்னு சொல்லி காமிக்குது. இது வச்சாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். சரி, இப்போ நம்ம இதை எடுத்துக்கோம் கையில். ஃபஸ்ட் நம்ம இந்த ரேப்பர் எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
இந்த மாதிரி இருக்குது. இது எடுத்துடலாம். அவ்வளோதான், கையில் எடுத்தாச்சு. லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்து இங்கிலீஷ், யுனைடெட் கிங்டம் சொல்லியிருக்கு. கீழே வந்து எமர்ஜென்சி கால், அதுக்கடுத்து அசசபிலிட்டின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இங்கிலீஷ், யுனைடெட் கிங்டம் வந்து கோ கொடுத்துடலாம். இன்சர்ட் சிம் கார்டு டு அக்சஸ் நெட்வொர்க் சர்வீஸ்னு வருது. செக் அவுட் சம் இன்ஃபோ டு கெட் ஸ்டார்டட்னு சொல்லி காமிக்குது. எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு, ப்ரைவசி பாலிசி, சென்டிங் அப் டயக்னஸ் டேட்டா, இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, ஐ டு ஆல் ஆஃப் அபோ அப்படின்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இது வந்து என்னோடய நெட்வொர்க் காமிக்குது. நான் வந்து என்னோடய ஒய்ஃபை இப்போ கனெக்ட் பண்ணுறேன். நான் இப்போ பாஸ்வேர்ட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கனெக்டிங்னு சொல்லி காமிக்குது. கனெக்டட்னு சொல்லி இப்போ வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். லோட் ஆகுது. செக்கிங் ஃபார் அப்டேட், இட் மே டேக் எ ஃபியூ மினிட்ஸ்னு சொல்லி வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு 32 மெகா பிக்சல் பஞ்சுவல் கேமரா இருக்குது. அதுக்கடுத்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அதுக்கு மேலே வந்து வால்யூம் ப்ரோக்கர்ஸ் கீ இருக்குது. சைடில் வந்து சிம் ட்ரே இருக்குது. கீழே வந்து டைப் சி இருக்குது. இங்கே வந்து கேமரா மெயின் ப்ரைமரி வந்து 64 மெகா பிக்சல் கேமரா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து 5 MP டெப்த் சென்சார். இது வந்து 12 MP அல்ட்ரா வைடு. இது வந்து 5 MP மேக்ரோ. பின்னாடி வந்து கிளாஸ்டிக் பாடி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ வந்து செக்கிங் ஃபார் அப்டேட்னு சொல்லி லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கினது மிராஜ் ப்ளூ. சூப்பராக இருக்குது கலரு. சைட்லலாம் ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காப்பி ஆப் அண்ட் டேட்டான்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே நான் வந்து நோனே கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் காப்பின்னு இப்போ நான் கொடுத்துட்றேன். இப்போ லோட் ஆகுது. ஜஸ்ட் அ செகண்ட், செக்கிங் இன்ஃபோன்னு சொல்லி வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இமெயில் ஐடி சைன்இன் பண்ண சொல்லுது. நான் இப்போ சைன்இன் பண்ணுறேன். மெயில் ஐடி கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு 1 டைம் பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ நான் அது கொடுத்தாச்சு. இங்கே நான் எஸ் ஐஎம்இன் கொடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் செக்கிங் இன்ஃபோன்னு சொல்லி காமிக்குது. கெட்டிங் அக்கௌண்ட் இன்ஃபோன்னு சொல்லி லோட் ஆகுது. இப்போ ஜஸ்ட் அ செகண்ட் சொல்லி காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நான் இப்போ வந்து இங்கே கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் நான் இங்கே ஆன் பண்ணுறேன். இப்போ ஆடிங் த ஃபினிஷிங் டச்சுன்னு சொல்லி வருது. இப்போ கெட் ரெக்கமெண்டட் ஆப்ஸ்ன்னு சொல்லி காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ண சொல்லுது. நான் இப்போ வெரிஃபை பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கவரி அண்ட் இன்ஸ்டால் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்னு. இப்போ இங்கே எதுவுமே எனக்கு தேவையானது இல்லை. ஸோ நான் இப்போ திரும்ப பேக் வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேக் வந்தோடனே கிளியர் ஆல்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ கிளியர் ஆல் கொடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. மேலே இருந்து இழுத்து விட்டானா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது எல்லா ஆப்ஸும்.
ஏகப்பட்ட ஆப்ஸ் பில்டுனாவே கொடுத்துருக்காங்க. சரி நம்ம இப்போ கேமரா ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து நிறைய மோட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ மோட்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து சிங்கிள் டேக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அலோவ் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து இங்கே வந்து ஃபோட்டோஸ். இதில் வந்து ஒய்டு இருக்குது, அல்ட்ரா ஒய்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் லைவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.